எங்களோட நெஞ்சில குடியிருக்கும் எங்களோட அண்ணன், எங்களோட தளபதி, எங்களோட நாயகன், எங்க அண்ணன் விஜய் 1992 நாளைய திருப்புல தொடங்கின பயணம் இப்போ 2026 ஜனநாயகன்ல வந்து முடியுதுங்க. மலேசியால நடக்கிற ஒரு ஆடியோ லான்ச்சால அந்த நாட்டோட பொருளாதாரமே 2 நாள்ல உயர்ந்திருக்குன்னா அதுதாங்க உண்மை. டூரிசம்ல தொடங்கி சிறு தொழில் செய்யறவங்க வரைக்குமே பொருளாதாரத்தை மிகுந்த அளவு ஈட்டி தந்து இருக்கு ஜனநாயகனோட ஆடியோ லான்ச். இப்போ நடக்கிறது வெறும் ஆடியோ லான்ச் மட்டும் இல்லைங்க, ஒரு மனிதரோட பயணத்தின் நினைவு சின்னம் கூட சொல்லலாம். இன்னையோட இந்த மேடையில இருந்து ஒரு நடிகர் விடைபெறாரான்னு கேட்டா இல்லைங்க, ஒரு தலைமுறையோட கனவுகளை நினைவாக்க ஒரு புதிய பாதையை தேர்ந்தெடுத்திருக்காங்க. கலைகளுக்கு உயிர் கொடுத்தவர், வார்த்தைகளுக்கு வலிமை கொடுத்தவர், அமைதியில கூட 1000 அர்த்தங்களை பேச வச்சவருங்க எங்க அண்ணன் விஜய். சினிமால அவர் சொன்ன ஒவ்வொரு டயலாகும் நம்மளோட வாழ்க்கையில திசை காட்டியா இருந்திருக்குங்க. இது ஒரு கடைசி ஆடியோ லான்ச்சா இருக்கலாம், ஆனா முடிவில்லைங்க, ஒரு புதிய பாதையோட தொடக்கம். ஜனநாயகன் என்ற பெயர் போலவே மக்களுக்காக வாழும் ஒரு மனிதரோட வெற்றி பயணத்திற்கான முதல் அடிதான் இந்த ஒரு முடிவு. சினிமால இருந்து அவர் விலகினாலும் மக்களோட மனசுல என்றுமே விஜயாக அவர் இருக்கிறாரு, இருப்பாரு, இருக்கவும் போறாரு. தேங்க்யூ தளபதி. இந்த ஒரு தேங்க்யூ சினிமாவுக்கு மட்டும் இல்ல, நீங்க எங்க வாழ்க்கைக்கு கொடுத்த நம்பிக்கைக்கும், நீங்க எங்களுக்கு சொன்ன ஒவ்வொரு வார்த்தைக்கும், எங்களுக்காக நீங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்க புது பயணத்திற்கும், உங்களோட பயணிக்க போறேன்னு சொல்லிட்டு உங்களோட வாழ்க்கையே அர்ப்பணிச்ச உங்களோட பெரிய மனசுக்கும் நன்றி. லவ் யூ தலைவா.